ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு Samee கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னே சொல்லலாம். இது குட்டீஸ்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, தட்டு எவ்வளோ சீக்கிரம் காலி ஆகும்னு உங்களுக்கே தெரியாது. மொறு மொறு உருளைக்கிழங்கு 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி கத்தியாலேயோ இல்லைன்னா பீலராலேயோ வச்சு சீவிக்கோங்க. தோலை முழுசாக சீவிட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் இதை ஒரு பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு குண்டு குண்டாக தாங்க இருக்கணும், இல்லைன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இதை நாம வேக வைக்க போறோங்க. உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தான் இதுல ஆட் பண்ணோம், அப்படியே சேர்த்துடக்கூடாது. இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அது வெந்து வரணுங்க. ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து இருக்கணும். ரொம்ப நறுக்குன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த சமயத்தில் நாம் இந்த தண்ணியை முழுசாக வடிகட்டி உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு முழுசாக வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா மாவுமே தான் நமக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ கலந்து விட்டுக்கோங்க. இந்த மொறு மொறு உருளைக்கிழங்கு 65 நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணியை சேர்க்க வேண்டாங்க. அந்த மாவு உருளைக்கிழங்கோட ஒட்டின அளவுக்கு தண்ணியை தெளித்தாலே போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாலே போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு அதில் கோட்டாயிருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஒன்றா போடுங்க, ஒரேடியாக எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கோல்டன் கலர் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு இது கிறிஸ்பியாகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்கள் இப்போவே சாப்பிட போறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம இப்போ வெளில எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஹை ஃப்ளேம் எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1 நிமிஷம் பொரிச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாகவே இருக்குங்க. பாருங்க, இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. மொறு மொறு உருளைக்கிழங்கு 65 நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோட செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.